மட்டும் 25 ரூபா தரணும். வரலையா கை வர மாட்டேங்குதுன்னா கொடுத்து பழகுங்க. எப்படி யோசிச்சுக்கோங்க. பணம் நம்ம கையில வரும்போது தான் நம்ம இப்ப இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லுவோம், திருவண்ணாமலை வள்ளலாராசனின் சற்சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அப்ப யாருக்கு கை வருதோ அதுதான் மனசு. அப்படி வரலினாலும் வர வைங்க, வரலினாலும் கணக்கு போட்டுங்க. ரொம்ப கொடுக்க முடியலையா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே வாங்கய்யா. ரொம்ப கொடுக்க முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மையும் உருவாகும். அதிகமா ஒரு கொடுக்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நமக்குள்ள மென்மேலும் வளர்க்கணும், மென்மேலும் வளர்க்கணும். அது மட்டும் இல்லாம நாங்க கொடுக்கறது மட்டுமே நான் சொல்லுவேன். கவனிச்சீங்களா? கொடுக்கறதும் வேணும், வேற என்னென்ன வேணும்? இறை சிந்தனையும் வேணும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து நமக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் விசாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். ஏன் ஒண்ணு மட்டும் கொடுக்கறது மட்டும் வந்தாலுமே தர்மமே பெருசுனா அந்த தர்மமே பண்ணிட்டாங்க. குணமானமும் வாழும். அது ஒரு புண்ணியத்துக்காக கூடியது. எல்லாமே சேரணும். தர்மம், இறை சிந்தனை, தவம், ஒழுக்கம். முக்கியமா நம்மளை உட்கார்ந்து ஆழமா விசாரிக்கணும். அது யாருமே நம்ம பண்ண முடியும். அதுக்கு பேரு சத்விசாரம்னு வளர்ச்சிருமான சொல்றாரு. அந்த விசாரணைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லாமே நமக்கு கைவிடும். எதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது? இவ்வளவு வேலை செய்யறமே இதோடைய லாபம் என்ன? எத்தனை லாபம் வந்தாலும் இந்த உடம்பு விட்டுட்டு சுடுகாட்டுக்கு போகுது. பாருங்க, இங்க யாராவது